வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் போஸ்ட் கார்டுனா என்னென்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் புக் போஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ போஸ்ட் கார்டு என்னென்னு பார்க்கலாம். போஸ்ட் கார்டுங்கிறது ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா அடகு கடை சம்மந்தமாக வரக்கூடியதெல்லாம் வந்து போஸ்ட் கார்டில் தான் வரும். இத்தனை நாளைக்கு வந்து ஏலம் விட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதில் வந்து ஓப்பனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி கார்டை எடுத்து பார்த்தீங்கனாலே எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு தெரியும், அவங்க என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு. அதுதான் போஸ்ட் கார்டு. இருக்கிறதுலே கொஞ்சம் ஈஸியான டாபிக் வந்து போஸ்ட் கார்டுன்னு சொல்லலாம். இப்போ வந்து போஸ்ட் கார்டோட டெஃபினிஷன் பார்த்தோம்னா, போஸ்ட் கார்டு மீன்ஸ் அன் ஓப்பன் கம்யூனிகேஷன் ஆன் rectangular card of prescribed size having a stamp of the prescribed value impressed on it அப்படிங்கிறாங்க. இப்போ ஸ்டாம்ப் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி போஸ்ட்டில் அனுப்புவாங்க. இப்போ வந்து இதுவும் ப்ரீபெய்டாக தான் நம்ம அனுப்பணும். அதுக்கப்புறம் இதோட வெயிட் பார்த்தோம்னா மோர் தென் 5 grams இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து ப்ரைவேட்டில் வந்து சில பேர் போஸ்ட் கார்டு வந்து தயாரிப்பாங்க. அந்த போஸ்ட் கார்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னராகவோ ஃப்ளெக்சிபிளாகவோ இருக்கக்கூடாது நம்ம போஸ்ட் கார்டை கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறாங்க. அது மாதிரி போஸ்ட் கார்டை வந்து ஃபோல்ட் பண்ணக்கூடாது, இல்லை ஏதாச்சும் கவர்குள்ளார இன்சர்ட் பண்ணி இது பண்ணக்கூடாது. அந்த இதெல்லாம் வந்து அவங்க அலோவ் பண்ணல. போஸ்ட் கார்டுங்கிறது என்வலப் இல்லாமல் ஓப்பனாக அனுப்புறது தான் வந்து போஸ்ட் கார்டு. அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த போஸ்ட் கார்டு அப்படிங்கிறத வந்து நம்ம எந்த லாங்குவேஜில் மென்ஷன் பண்ணலாம், ஒன்று இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணலாம், இல்லைனா ஹிந்தியில் மென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ போஸ்ட் கார்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இங்கே ஒரு போஸ்ட் கார்டு, ஒரிஜினல் போஸ்ட் கார்டு ஒன்று வந்து இருக்குது பாருங்கள். ரைட் டாப்பில் வந்து ஸ்டாம்பை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அதுக்கு கீழே வந்து அட்ரஸ் ஏரியா இருக்குது. அட்ரஸ் வந்து அதாவது 2 அட்ரஸ் எழுதுறதுக்கு. ஃப்ரம் அட்ரஸ் வந்து லெஃப்ட் சைடில் இல்லைன்னா பேக் சைடில் எழுதிக்கலாம். இந்த போஸ்ட் கார்டோட டைமென்ஷன் பார்த்தோம்னா 140x90. இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் பெயிண்டிங்ஸ், என்கிரேவிங்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அதெல்லாம் அனுப்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது லெஃப்ட் சைடில் வந்து நம்ம எழுதிக்கலாம். இல்லைன்னா பேக் சைடில் கூட நம்ம வந்து அந்த இதெல்லாம் எழுதிக்கலாம். அது மாதிரி கண்டென்ட்டும் வந்து லெஃப்ட் சைடில் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா பின்னாடி சைடில் வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ வந்து என்னென்னா வந்து இதில் அட்டாச் பண்ணக்கூடாதுன்னா, எதுவுமே பின் பண்ணி பேப்பர் எதுவுமே அட்டாச் பண்ணக்கூடாது. வெறும் போஸ்ட் கார்டாக தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து ஏதாச்சும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது கம் பண்ணி போஸ்ட் கார்டோடு சேர்த்து ஒட்டின மாதிரி ஒட்டணும். அதாவது ஏதாச்சும் ஒரு பெயிண்டிங்கோ ஒரு பிக்சரோ ஏதோ அனுப்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக போஸ்ட் கார்டோட கம் ஆன மாதிரி ஒட்டிடணும். அதே மாதிரி நீங்கள் இப்போ சென்டர் லேபிள் ஒட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் வந்து 50 mm வந்து லென்த் இருக்கணும், 20 mm வந்து பிரெத் இருக்கணும். அதுவும் வந்து கம்ப்ளீட்டாக அட்ஹர் டு த போஸ்ட் கார்டாக இருக்கணும். இப்போ வந்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து மீறணும் அப்படின்னா போஸ்ட் கார்டை வந்து என்ன ட்ரீட் பண்ணுவாங்கன்னா லெட்டராக ட்ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் சார்ஜ் டபுள் த டெஃபிஷியன்சியாக சார்ஜ் பண்ணுவாங்க. மினிமம் ஆஃப் 1 rupees வந்து கண்டிப்பாக பே பண்ண சொல்லுவாங்க. பார்ட் ஆஃப் பைசேவாக இருந்தாலும் அதுக்கு வந்து 1 rupee வந்து பே பண்ண சொல்லுவாங்க. 50 காசோ 75 பைசாவும் வந்தாலும் அதையும் 1 rupeeயாக தான் பே பண்ண சொல்லுவாங்க. இப்போ அதோட போஸ்டேஜ் ரேட் பார்த்தோம்னா போஸ்ட் கார்டுக்கு 50 பைசே. இப்போ போஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அட்டாச் பண்ணக்கூடாது, பின் பண்ணக்கூடாது. இல்லுஸ்ட்ரேஷன், பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வேணால் கம் பண்ணி நம்ம அனுப்பலாம். அது மாதிரி சென்டர் லேபிளில் கம் பண்ணி அனுப்பலாம்.